Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. So in the video, India versus Australia third test day 1 review day 2 preview பார்க்க போகிறோம். ஸோ மழை அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதிர்பார்த்தது போலவே மழை வந்தது. 1 hour மட்டுமே மேட்ச் நடந்தது. ஸோ டாஸ் வின் பண்ணி ரோஹித் சர்மா ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இருந்ததுனால bowling ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காரு. ஸோ டீம் 11 சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ். அஸ்வின் இந்த மேட்ச்சில் இல்லை, ஜடேஜாவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷித் ராணா பிளேஸில் ஆகாஷ்தீப் உள்ளே வந்திருக்காரு. அண்ட் ஆஸ்திரேலியா 11 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹேசல்வுட் திருப்பியும் கம்பேக் கொடுத்துருக்காரு போலன் பிளேஸில். ஸோ கவாஜா அண்ட் மெக்ஸ்வினி ஸ்டார்ட் பண்ணாங்க. கவாஜா இன்றைக்கி ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணார். ஐ திங்க் முதல் 2 மேட்ச்லேயும் மெக்ஸ்வினி ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். கவாஜா ஈவன்தோ 2-3 இன்னிங்ஸ் பும்ராக்கு அகேன்ஸ்டாக ஏர்லியராக விக்கெட் விட்டாலும் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் இன்ஃபேக்ட் 47 பாலில் 19 ரன், லெக் சைட் போட்ட பால் 3 பால் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. அண்ட் மெக்ஸ்வினி அதர் சைட் பார்த்திங்கன்னா 33 பாலில் 4 பவுண்ட்ரி, அது ரெண்டில் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காரு இது வரைக்கும். அண்ட் பும்ரா அண்ட் சிராஜ், ஆகாஷ்தீப் 3 பேர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பும்ரா 6 ஓவர் 3 மெய்டன் 8 ரன். ஸோ பும்ரா பொறுத்த வரைக்கும் பாடி லைனில் டைட் லைன்ஸில் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஸ்டம்ப் லைனில் போடுறது கன்சிஸ்டண்ட்டாக இந்த 3 டெஸ்ட்லையுமே அவர் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் சிராஜ் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் 2 மெய்டன் 13 ரன். ஸோ சிராஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் சரி, சிராஜ் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா, ஒரு பவுண்ட்ரி யாராவது அடிச்சிட்டாங்கன்னா லைனை உடனே மாற்றி லூஸ் பால்ஸ் நிறைய போட ஆரம்பிப்பார். அந்த விஷயம் பண்ணாமல் தொடர்ந்து டைட்டான லைன்ஸில் வைக்கணும். என்னுடைய ஒப்பீனியனில் கவாஜாக்கு முடிஞ்ச அளவுக்கு 4th ஸ்டம்ப் லைனில் போட்டால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடி லைனில் போட்டாலும் ஸ்டம்ப் லைனில் லெக் சைடில் போட்டாலும் அவர் ஈஸியாக பவுண்ட்ரி அடிக்க முடியும். இன்ஃபேக்ட் பும்ரா ஐ திங்க் முதல் 2 டெஸ்ட்லையுமே மிடில் ஸ்டம்ப் லைனில் தான் விக்கெட் லூஸ் பண்ணார். ஸோ அதனால் பாடி லைனில் பும்ரா வச்சுருக்காரு லைன். பட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் கொஞ்சம் 4th ஸ்டம்ப் லைனில் ட்ரை பண்ணால் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆகாஷ்தீப் 3.2 ஓவரில் 2 ரன் 2 மெய்டன். ஸோ பும்ராக்கு ஈக்குவலி இப்போதைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இன்ஃபேக்ட் ஷமியுடைய பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ ஆகாஷ்தீப்க்கு ஈவன்தோ ஆஸ்திரேலியாவில் முதல் மேட்சாக இருந்தாலும் இது வரைக்கும் அவருடைய போட்ட ஓவர் டிசிப்ளின்டாக இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆகாஷ்தீப் அண்ட் பும்ரா ஒரு லாங் ஸ்பெல் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ஏர்லியர் விக்கெட் விழும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் செஷன் ஃபுல்லாக நடந்தது அப்படின்னா ஏர்லியர் விக்கெட்ஸ் எடுக்கணும். அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச் ஃபுல்லாக நடந்தது அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மினிமம் ஒரு 350+ போட்டால் இது ஆஸ்திரேலியா பக்கம் இந்த மேட்ச் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மழை இந்த மேட்சை ட்ராவுக்கு கொண்டு போகுமோ அப்படின்ற நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்கும். பட் கிரிக்கெட் இஸ் த ஃபன்னி கேம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.